மகளிர் உரிமை தொகையை பத்தி தான் வந்து இன்னைக்கு பேச போறோம். இந்த வாயால வடை சொல்லுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது டிஎம்கே 2021 ஆட்சியில வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ ஜூலை மாசம் தான் இந்த திட்டத்துக்குவே வந்து விண்ணப்பத்தை கொடுத்தாங்க. ஆகஸ்ட் மாசம் தான் இந்த திட்டத்தையே வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களே 2 வருஷம் 4 மாசம் ஆச்சு அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆனா இப்ப வந்த உடனே வந்து டிவிகே வந்து நீங்க இதெல்லாம் வந்து பண்ணல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணியாகணும், உடனே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இது நீங்க சொல்லுங்க, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அது வேற விஷயம். இப்போ ஒரு திட்டங்கிறது எடுத்த உடனே வந்து பண்ண முடியாது. கோப்புகள் தயார் பண்ணணும், பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும், விண்ணப்பம் வந்து சரி பார்க்கணும், இப்படி ஏகப்பட்ட இது இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி தான் ஒரு திட்டம் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரும். இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு வந்து அரசியல்ங்கிற பேர்ல வந்து நாங்க சொன்னனாலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே வருது அப்படின்னா போன 5 வருஷ காலத்துல மக்கள் கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களோட தேவைகள் எல்லாமே நீங்க குரல் கொடுத்த உடனே வந்து மக்களோட குரலுக்கு நீங்க வந்து சரி பண்ணிருக்கணும்ல. ஏன் சரி பண்ணல? அப்ப இதுல இருந்து தெரியல உங்களோட நாடகம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க எது சொன்னாலுமே திரும்ப நாங்க பதில் சொல்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோம். திரும்ப வந்து மூக்க உடைச்சிக்காதீங்க. நன்றி. லட்சம் கோடி கடத்த வச்சுட்டு போய்க்கிறனே, அவன் கடத்த அடிக்கிறதா 1000 ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து 3 மாசம் ஆகல 1 மாசம் ஆகலையே, அந்நேரத்துக்கு 1000 ரூபாய் போடுன்னு எதிர் சீட்ல உக்காந்து விஜய் ஏண்டா நீ கொச்சல் பண்ணிக்கிற? நீ ஒப்பனுக்கு சொல்றதானே அந்த அறிவே அல்ல, ஒப்பனுக்கு சொல்றதானே இன்னைக்கு மட்டும் வந்து உக்காந்துக்கிற எதிர் சீட்ல. எங்கடா ஜெயிச்சினியா? நீ வரையே முடியாதுடா டேய். இனி மேல நீ அரசாங்கம் நீயே சரி, உங்க ஒப்பனும் சரி பயிட்டு பண்ண தூங்கி பண்ண முடியுங்களா? சொன்னது வெளியே போதும். ஒன்னு மேலுக்கு விஜய் கண்டி நீ ஏதாவது ரொம்ப பண்ண எதிர் சீட்ல உக்காந்துன்னு உன் ரீசன் வேணுமா ரீசனோட பேசு. ஆனா மறுபடி வந்து போடு இந்த காசுனா உடனே போட வச்சுக்கிறேடா. எங்கடா கடை வாங்குறது? நீ வச்சுட்டு போய்க்கிறேடா 10 கோடி 10 லட்சம் கோடிய கடை வச்சுக்க.